அவன் வீடு இடிச்சிட்டு பிளாட் கட்ட போறேங்கிறான். ஆயுசு பூரா 125 ரூபா வாடகை கொடுத்துட்டு இங்கே தான் இருப்போம்னா எப்படி? என்னச்சா காலி பண்றதா அவன் முடிவு பண்ணிட்டியா? அப்புறம் என்ன, 1000 ரூபா வாடகை கொடுத்து அவன் கட்டுற பிளாட்டை இருக்க முடியும்? உனக்கு என்ன, ரிட்டையர்டு பாட்டு வாத்தியாரு, பென்ஷன் வாங்குற, பேத்தி வேற உத்தியோகம் பாக்குறா, கூட்டி பண்ண தட்டிட்டு போயிட்டே இருப்பேன். இது பாரு, நான் காலி பண்ண போறது இல்ல, கண்டு வந்து பாத்துட போறேன். என்ன நினைச்சிருக்கவன்? என்ன தாத்தா அது? வீட்டுக்காரர் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். எவ்வளவு டைம் கொடுத்துருக்கான்? 1 மாசம். அப்புறம் என்ன, அதுக்குள்ள ஈஸியா ஒரு வீடு பிடிச்சலாம். ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹால். போஷனா இருந்தா கூட பரவாயில்ல, மினிமம் ஒரு 500 ரூபாவது கேட்பான்ல. டெஃபினெட்லி. அப்புறம் இந்த அட்வான்ஸ், வீடு மாத்திர செலவு, ஒரு 5000 வேணும். அதை பிடிச்சி இதை பிடிச்சி மாசம் ஒரு 200 ரூபாய் சேவ் பண்ணிட்டு இருக்கேன் இந்து கல்யாணத்துக்கு. என்ன கட்டிக்கிறதுக்கு நீங்க ஒண்ணும் கேட்க மாட்டீங்க, இன்னும் நினைக்கிறப்பா. இந்து கட்டிக்கிறவன் வந்து கேட்பான்ல. ஏன் என்ன மாதிரி ஒரு இழிச்சவன் கிடைக்காமலா போயிடுவான்?